இன்னைக்குரிய டிவோஷன் புதிய ஓட்டம் பிலிப்பியர் 3:13. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம புது சிருஷ்டியாகிறப்ப நம்ம ஓடுவதற்கென கர்த்தர் ஒரு புதிய ஓட்டத்தையும் அதற்கான ஒரு புதிய பாதையையும் கொடுப்பாரு. அந்த பாதைக்கு நமக்கு ஒரு புதிய கோலும் இருக்கும். அதனால நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அந்த புதிய பாதையில் ஓடணும். வேர்ல்டில் அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுவாங்க. ரொம்ப ஃபேமஸான கிரீக் மேரத்தானில் ஓடி முடித்தவங்களுக்கு அழகான பூக்களினால் ஒரு ஃப்ளவர் ரீத் முதலிடத்தில் வரவங்களுக்கு தலையில் சூட்டுவாங்க. ஆனால் நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நம்ம ஓடுறோம். நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் நீதியின் கிரீடத்தை, வாடாத மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக தந்துருவார். நமக்கு முன்பாக நிறைய பரிசுத்தவான்கள் தேவன் அவங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடி இருக்காங்க. தங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்த பரிசுத்தவான்கள் இன்னைக்கும் கூட மேகம் போல திரளான சாட்சிகளாக நம்மளை சூழ்ந்திருக்காங்க. நம்ம எப்படி ஓடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஓட்டத்தில் 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் பின்னானவைகளை மறக்கணும், இன்னொரு பார்ட்ல முன்னானவைகளை நாடணும். அப்பதான் அது நம்மளுடைய ஓட்டமா இருக்கும். அன்னைக்கு லோத்துடைய ஃபேமிலியில சோதோமின் அழிவிலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக மலையை நோக்கி குடும்பமா ஓடுனாங்க. ஆனா லோத்தோட மனைவியோ பின்னானவைகளையே நினைத்து கொண்டு பின்னிட்டு திரும்பி பார்த்தனால உப்பு தூணா மாறிட்டா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, குமாரத்தியே கேள், நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார்னு நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து நம்மில் பிரியப்பட வேண்டுமானால் நம்மளுடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமின் வாழ்க்கையை நம்ம முற்றிலுமாக மறந்துடணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணம் செய்தாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளமோ பின்னானவைகளையே மறக்காம எகிப்தில் இருக்கிற கொம்மட்டி காய்களையும் வெங்காயங்களையும் பூண்டுகளையும் நினைச்சு கொண்டே இருந்தாங்க. முன்னானவைகளை நாடாதனால நிறைய பேர் கானானை சுதந்திரித்து கொள்ள முடியல. நமக்கு முன்பாக இருக்கிறது ஒரு பரலோக வீடு. அது ஒரு நித்திய பேரின்பம் அங்கே நமக்கு இருக்கு. இட்டர்னல் ஹாப்பினஸ் நமக்கு இருக்கு. நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஓடணும். பின்னானவைகளை மறக்கிற கிருபை வேண்டும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஆமேன்.